இந்த வேதத்திலேயே நமக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரை இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கேரக்டர். பிரசங்கி புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். பனிரெண்டு 13. எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. நல்ல பிதாவே, இந்த வசனத்தை தியானிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களோடு இடைபடுவீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் விடுதலையோடு ஆசீர்வாதத்தோடு செல்ல உதவி செய். இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. கடமைனா என்னது? என்ன செய்ய? பிள்ளையை பெற்றுட்டோம், வளர்க்க வேண்டியது வளர்த்து விடுவோம். இது நம்ம மேலே விழுந்த கடமை. பெத்த கடமைக்கு சோறு போடுங்க, வேலைக்கு போகாட்டாலும் போடுங்க. கட்டின கடமைக்கு சோறு போடுங்க. இதுக்கு பேர் தான் என்னது? கடமை. உங்கள் பெற்றோரை நீங்கள் கவனியுங்கள். அது உங்களை பெற்ற பெற்றோரை நீங்கள் என்ன செய்ய கவனிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை அது. அது ஆங்கிலத்தில் சொல்லும்போது டியூட்டி. டியூட்டிக்கு போனீங்களா? டியூட்டிக்கு போனால் சம்பளம். அரசாங்கத்திலே டியூட்டிக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம். கம்பெனியில் வேலைக்கு டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன் பஸ். அப்போ டியூட்டிக்கு போகாட்டா என்ன கிடையாது. அப்போது விசுவாசிகளாகிய நாம் நமக்கு சில கடமை இருக்கிறது. அந்த கடமையை செய்யாவிட்டால் நமக்கு சம்பளம் கிடையாது. என்ன கடமை? வாசிங்க. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை. ஒரு கிறிஸ்தவனுடைய கடமை. 2 காரியம் சொல்லியிருக்கு. 2ஐயும் சொல்ல நேரம் இருக்காது, 1 சொல்லவும் நேரம் இருக்காது. 1 தான், அதில் 10 காரியம் சொல்ல வேண்டியிருக்கு. தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள். இது ஒரு கிறிஸ்தவனுடைய டியூட்டி, கடமை. பெத்த கடமைன்னு சொல்கிறோம்ல, அதுபோல் ஒரு கடமை. பிள்ளைகளாகிய நாம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றோராகிய நம்முடைய தேவனுக்கு செய்ய வேண்டிய கடமை. என்ன கடமை? தெரியல, வாசிங்க. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்வது நம்முடைய கடமை, டியூட்டி. பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய பெற்றோராகிய ஏசப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீங்கள் காணிக்கை கொடுக்கறது மற்ற காரியம்லாம் 2வது தான். முதல்ல அவருக்கு செய்ய வேண்டிய கடமை தேவனுக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படுகிற பயம், அவருக்கு பயப்படுவதுதான் நாம் செய்ய வேண்டிய கடமை. இந்த கடமையை ஒழுங்கா செஞ்சாலே அவர் ஆசீர்வதிப்பார். 128 சங்கீதம் 4 வசனம் பாருங்க. 128 சங்கீதம் 4 வசனம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அவனுக்கு பயந்தாலே கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை அவர் ஆசீர்வதிப்பார். அப்போ அவருடைய டியூட்டி ஆகிய அவருக்கு பயந்து நடக்கிற வேலையை செய்தால் அவர் நம்மை சம்பளம் என்ற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புரிஞ்சவங்க அல்லையா? சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவன் கடவுளுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க?
ஆபிரகாம் ஒரு ஊருக்கு போனார். அந்த ஊரில் போனவுடனே அந்த ஊர் ஆட்கள்லாம் விசாரித்து பார்த்தாரு. ஐயோ, இந்த ஊரில் உள்ளவனுக்கிட்ட கடவுள் பயமே இல்லைன்னு தெரிஞ்சோடனே பயந்து போய் நம்மளை கொண்டுட்டு நம்ம பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு பயந்து மனைவி யாருன்னு சொல்லிட்டாரு, சகோதரின்ட்டார். ஏயா இப்படி சொன்னேன்னு கேட்குறாங்க. அந்த அரசன் கேட்குறான், என்ன சொன்னான்? இந்த ஊரில் என்ன இல்லை, கடவுள் பயம் இல்லை, தேவ பயம் இல்லை, அதனால நான் இப்படி சொன்னேன்றான். அப்போது எங்கே கடவுள் பயம் இல்லையோ அங்கே அக்கிரமம் நடக்கும். கிறிஸ்தவர்களாகிய தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு பயப்பட வேண்டியது நம்முடைய கடமை, டியூட்டி. இப்போ நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவள் தானா? அப்படி பயப்படுறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கேட்கல சிலருக்கு. நீ கடவுள் பயப்படுறவங்க தானா? கையை உயர்த்தாமல் இருக்கே, அப்போ கடவுள் பயம் இல்லையா? கவனிக்கலை. கடவுளுக்கு பயப்படுறவங்க மட்டும் கையை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னு அர்த்தம். சில கையை உயர்த்தலை. அப்போ உங்களுக்கெல்லாம் என்ன இல்லை? கடவுள். சரி, கையை உயர்த்தினவங்களுக்காக சந்தோஷம். நீங்கள்லாம் கடவுளுக்கு பயப்படுறவங்களா இல்லையான்னு இப்போ ஒரு 10 விதமான டெஸ்ட்டு பண்ண போகிறேன். அல்லேலூயா. இப்போ என்னை ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ண போகணும். 1 வருஷம் ஆச்சு, ஆப்ரேஷன் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. அதனால் நீங்கள் வந்துடுங்க, செக் பண்ணணும். அப்போது டாக்டர் அவங்க சொன்னாங்க ஃபுல் செக்கப் பண்ணிடணும். சரி, ஃபுல் செக்கப் பண்ணிடுங்க. அது ஒரு 7-8 வகையான டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லைன்ட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் எல்லா டெஸ்ட்லேயுமே கரெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு 10 விதமான டெஸ்ட் பண்ண போகிறாங்க. எல்லா டெஸ்ட்டுமே கரெக்டாக இருக்குமான்னு பார்க்க போகிறோம். ஆமேன். எடுத்துடலாமா? முதல் டெஸ்ட் எடுங்க. ஆதியாகம புஸ்தகம். நீ கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இல்லையான்னு பார்த்துறோம். ஆதியாகம புஸ்தகம் 22 அதிகாரம் 12 வசனம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்று செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால். இப்போ எல்லாரும் இப்போ வாசிங்க, எல்லாம் சத்தமா. நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஆமேன். உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். ஆபிரகாம் 100 வயசு வரைக்கும் அவருக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. 100 வயசில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தது, ஈசாக்குன்னு பேர் வச்சார். ஒரு 12 வயசு வரைக்கும் அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. 12 வயசு ஆகும்போது ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல சொல்கிறாரு, உன் மகனை கொண்டு வந்து எனக்காக என்ன செய்ய? பலி செலுத்து. ஐயோ, 100 வருஷம் காத்திருந்து இப்போ தான் பிறந்திருக்கு. பிறந்து அது பிறந்த உடனே செத்துட்டா கூட ஒன்றும் தெரியாது, ஒரு மறந்து போயிடும். ஆனால் இது வளர்த்து 12 வயசு வரை வளர்த்து ஓடி ஆடி இங்கிட்டு விளையாண்டு நல்லா 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அப்படி பையன் திடீர்னு சாகும்போது அந்த பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? அது விபத்தில் செத்துட்டா கூட பரவாயில்ல, ஒரு பாம்பு பூச்சி கடிச்சு செத்துட்டா பரவாயில்ல, இவன் கையாலவே என்ன செய்யணுமா? வெட்டணுமா? கொண்டு வந்து எனக்கு என்ன செய்ய? பலி செலுத்தினா இது செய்வோமா? செய்வோமா? ஆனால் ஆபிரகாம் அதை செய்தார். தன்னுடைய ஒரே மகன், அங்கே சொல்றாரு ஏக சுதன். எப்படி சொல்றாரு? உன் புத்திரன் ஒரே மகன் சொல்றது போல எப்படி சொல்றாரு? ஏக சுதன் என்று பாராமல் நீ கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு பலி செலுத்த வந்தபடியால் செஞ்சிட்டார். அவர் கிட்டத்தட்ட பலி செலுத்தின சமம். கற்களை புறக்கி பலிபீடமாக்கி விறகுகளை அடுக்கி மகனையும் படுக்க வச்சு அருவாளை எடுத்து மகனை என்ன செய்ய போகிறாரு? வெட்ட போகிறாரு. ஹரிச்சந்திர நாடகம் மாதிரி இருக்கு. அப்படியே அருவாளை வெட்ட போகிறாரு. கடவுள் சொல்கிறாரு, நம்முடைய தேவன் சொல்லுகிறார், பிள்ளையாண்டான் மேல் வாசிங்க, உன் பிள்ளையாண்டான் மேல் வெட்டிராதே, அவனுக்கு ஒன்றும்
செய்யாதே. அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்று பாராமல் பலி செலுத்த ஒப்பு கொடுத்தபடியால். அப்ப பலி செலுத்த சொன்னதே எதுக்காக? பயப்படுறியா இல்லையான்னு செக் பண்ண. நம்ம ஆண்டவர் பலியை நரபலியை விரும்புகிற தெய்வமே அல்ல. இவன் பலி செலுத்த இவன் மகனை கூட்டிட்டு வாரான்னு தெரிஞ்ச உடனே அவர் ஒரு ஆட்டை கூட்டிட்டு வர்றாரு. யாரு? அடுத்து படிச்சு பார்த்துரும். அவனுக்கு பின்னாடி என்ன நிற்குது? ஒரு ஆட்டு கழுத்து நெரிச்ச மாரி கிடக்கு, சத்தம் போடாம. ஆண்டவர் பலி செலுத்த ஆடு கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாம் பலி செலுத்த தன் மகனையே கொண்டு வந்திருக்கிறார். ஏன் மகனை பலி செலுத்த சொன்னார்? நீ கடவுளுக்கு தேவனுக்கு பயப்படுகிறவனா இல்லையா என்பதை செக் பண்ண. இப்போ உங்களுக்கு இந்த செக்கிங் வைக்கிறார். உங்களுக்கு ஒரு பிள்ளை தான் இருக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கொண்டு வந்து உங்கள் பிள்ளைய வெட்டிருன்னு சொல்கிறாருன்னு வைக்கலேன். வருவியலை சர்ச்சு பக்கம்? வருவியலா இந்த சர்ச்சு பக்கம்னு கேட்குறேன். இந்த இயேசுவும் வேண்டாம், இந்த சர்ச்சு வேண்டாம், இந்த பாஸ்டர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். இப்போ தெரியுது நீங்கள் கடவுளுக்கு பயப்படுறவங்களா இல்லையான்னு தெரியும். இப்படி பயப்பட முதல் டெஸ்ட்டே ஃபெயிலு. முதல் டெஸ்ட்டே ஃபெயிலாகி நிற்கிது. அப்படி மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது. உங்களால் உங்கள் பிள்ளைய பலி செலுத்த 2 பிள்ளைகள் இருந்தால் செஞ்சிருவீங்க. 1 இல்லாட்டால் 1 இருக்குன்னு. 3 பிள்ளைகள் இருந்தால் செஞ்சிருவீங்க. ஒரு பிள்ளை தான் இருக்குது, ஒத்த பிள்ளை தான் இருக்குது, அதையும் வெட்டுன்றாரு. செய்வோமா? கடவுளுக்கு பயப்படுறவங்களா இல்லையான்னு நிரூபிங்க பார்ப்போம். நான் சர்ச்சுக்கு வந்ததே பிள்ளைக்காகத்தான். நீ எந்த பிள்ளைய விட்ட? இங்கே தான் நம்ம ஃபெயிலியர் ஆகும். ஆண்டவர் அப்படி அநியாயமாக கேட்குறவரே அல்ல. உங்கள் பிள்ளைய வெட்ட விட மாட்டார். அப்படின்னா வெட்டிடுவோம் பாஸ்டர். உங்களுடையதான தெய்வ பயத்தை ப்ரூஃப் பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வ பயத்தை ப்ரூஃப் பண்ணுங்க. எனக்குள்ள இந்த பிள்ளை மட்டும் இல்லை, எதை கேட்டாலும் கர்த்தருக்காக கொடுப்பேன். அவருக்கு பயப்படுகிற மனுஷன், அவருக்கு பயப்படுகிற மனுஷி என்பதை நிரூபிக்க நீங்கள் தயாரா? அவருக்காக, அவருக்கு பயந்து நடக்கிற நபர் என்பதை அறிவிக்க, ப்ரூஃப் பண்ண நான் எதையும் செய்வேன். அப்படி சொல்கிறவங்க மட்டும் ஒரு ஆள் இல்லையா? சொல்ல வரல பற்றியெல்லாம் அல்ல இல்லையா? வரல பற்றியெல்லாம் அவ்வளோ ஃபெயிலாக இருக்குது. ரிசல்ட்டு டெஸ்ட்டு. ஒரு நல்ல கிறிஸ்தவன் எதை கேட்டாலும் இயேசுவுக்காக கொடுப்பான். ஆமே. எதை கேட்டாலும் இயேசுவுக்காக கொடு. பிள்ளை மட்டும் இல்லை, எதை கேட்டாலும் கொடுப்பேன். அதுதான் தெய்வத்துக்கு பயப்படுகிற நபர் என்பது. ஆண்டவர் வாங்கி என்ன செய்ய போகிறாருங்க? அவர் கல்லில் கூட பிள்ளைகளை உண்டாக்குவார். பிள்ளைகளை மட்டும் இல்லை, எதை வேணா, ரூபாயா காணிக்கையா எது கேட்டாலும் சரி, அவர் எதை வேணாலும் செய்ய முடியும். அவரால் கூடாத காரியம். நீங்கள் வச்சுருக்கீங்க, ரூபா நோட்டு வச்சுருக்கீல்ல, அது பூரா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டே அடிக்கலை. அது தெரியுமா? அது ஒரு பெரிய ரகசியம். இந்தியா கவர்மெண்ட்டு அடித்த நோட்டு அல்ல. விசாரிச்சு பாருங்க. அது இந்தியா கவர்மெண்ட்டு அச்சடித்த கவர்மெண்ட் நோட்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் ரூபா நோட்டு அடிக்க முடியாதா? செய்ய முடியாதா? உண்டாக்க முடியாதா? வசதி உண்டாக்க முடியாது. வானமும் பூமியும் கர்த்தருடையது, வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடைய. ஒரு தேசத்தை பணக்கார தேசமாக்குறாரு. அந்த தேசத்தில் இருக்கிறதான தோண்டுனா உள்ள மலைகள், பாறையெல்லாம் தங்கமும் வைரமாக இருக்கு. வைரப்பாறைகள், வைர மலைகள் இருக்கிறது. ஒரு தேசத்தை பணக்கார தேசமாக்குறாரு.
நம்மளாக்க முடியாதா? பணத்தை கொண்டு நம்மளை ஆசீர்வதிப்பது அவருக்கு லேசான காரியம். அது அல்ல அவருடைய நோக்கம். உண்மையா நீங்கள் தெய்வத்துக்கு, இயேசுவுக்கு பயந்து நடக்கிறவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் நாம். ஆமென், ஆமென். அதுக்காக என்ன கேட்டாலும் அவர்கிட்ட கொடுப்பேன். அவர் பயப்படுற நபர். நீங்கள் சொல்லிடுங்க, நான் உமக்கு பயந்து நடக்கிற கிறிஸ்தவன் ஆண்டவர். அப்படியா? அப்படிப்பட்டவங்க மட்டும் கண்ணை மூடிக்கிட்டு வருவார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உமக்கு பயந்து நடக்கிற கிறிஸ்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு பயந்து நடக்கிற கிறிஸ்தவன். ரெண்டாவது சொல்கிறாரு. ரெண்டாவது டெஸ்ட்டுக்கு போமா? நேராக இது 10 சொல்லணும். லேவியராகம புஸ்தகம் ரெண்டாவது டெஸ்ட்டு. லேவியராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 16. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அங்கும் இங்கும் கோழி சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட. அப்படி நான் கர்த்தர். பிறனுடைய இரத்த பலிக்கு உட்படாதே. கோழி சொல்லி திரிகிறவன் இரத்த பலிக்கு உட்படுகிறான். 14, 19, 14 இது வாசிங்க. செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னே தடுக்கலை வையாமலும் உன் தேவனுக்கு பயந்திருப்பாயாக. நான் கர்த்தர். அப்படி என்றால் ஒரு நல்ல கிறிஸ்தவன் கோழி சொல்லுது, குறைகளை சொல்லி கேலி பண்ணுதல், பிறனை, செவிடனை காது கேட்கலையா, செவிட்டு கழுத. ஏன்னா அவனுக்கு காது கேட்கலையா, தைரியமாக திட்டுறது. ஏன்னா அவனுக்கு காது கேட்கல பற்றியில் தைரியமாக திட்டுறது. அவன் செவிடன் என்பதற்காக நீ அவனை என்ன செய்கிறாய்? நிந்திக்கிறாய். வாசிங்க அந்த வசனம். செவிடனை நிந்திக்கிற நீ. அவனை நிந்திச்சது அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவனை படைச்ச தேவனுக்கு தெரியும். அவனுக்கு காது கேட்கலன்றக்காக என்னென்ன வார்த்தையை சொல்லி நிந்திக்கிறாய். ஆனால் அவன் அதை நிந்திச்சது யாருக்கு தெரியும்? அப்போ ஒருவனுடைய குறைகளை சொல்லி நிந்திப்பது, புரணி பேசுவது, கோழி சொல்லுவது, அழகாக சொல்லியிருக்கு. என்ன சொல்லுது? கோழி சொல்லுவது, டைரக்டாக நிந்திக்கிறது, மறைமுகமாக நிந்திக்கிறது, கோழி சொல்லுது. இது எல்லாம் தேவனுக்கு பயப்படாத நபர் என்பதை காட்டுகிறது. அசன் அப்படித்தான் சொல்லுது. நீ ஒருத்தனை நிந்தித்து கேலி பண்ணி குறை சொல்லி திரிவாயானால் உன் தேவனை, உனக்குள்ள தெய்வ பயம் இல்லை. கருப்பா இருக்க, பனைமரம் போல இருக்க, கரிச்சட்டி போல இருக்க, எத்து பல்லு போல இருக்க, தேங்காய் திரி போல் பல்லு வச்சுருக்க, முடி இப்படி வச்சுருக்க, முடி இப்படி இருக்குது, அது இப்படி சொல்லி மற்றவர்களை குறை பேசி பழகாதீர்கள். அவர்களை உண்டாக்கின தெய்வத்தை குறை சொல்வதற்கு சமம். அவர்களை குறை சொன்னால் அவர்களை உண்டாக்கின தெய்வத்தை குறை சொன்னதுக்கு சமம். ஆகவே தெய்வ பயம் உனக்குள்ளே இல்லை என்பதை காட்டுகிறது. இதுலேயே நிறைய ஃபெயிலு. இந்த டெஸ்ட்டில் யாரையும் புரணி பேசி இரத்த பலிக்கு உட்படாது. எப்படி சொல்லியிருக்கு? இரத்த பலிக்கு உட்படாது. நீங்கள் மற்றவர்களை பற்றி குறை பேசி புரணி பேசி நீங்கள் கோழி சொல்லி திரிவாயானால் அந்த இரத்த பலி உனக்கு உன் பிள்ளைகளுக்கு வந்து சேரும். யாரையும் குறை பேசி பழகவே கூடாது. குறைய நேராக பேசுகிறது உண்டு, மறைமுகமாக பேசினா அதுக்கு பேர் கோழி சொல்கிறது. நேரடியாக பேசினா நிந்திப்பது. நேரடியாக குறை பேசினா நிந்திப்பது, மறைமுகமாக பேசினா கோழி சொல்வது. மொத்தத்தில் உனக்குள்ளே என்ன இல்லை? தெய்வ பயம் இல்லை.
இனி நீங்கள் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் இப்படி குறை பேசி பழகவே, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன். ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் வளருங்க. யாரை பற்றியும் குறை பேச இருக்கலாம், அது அவங்ககிட்ட குறையாகவே இருக்கலாம். ஆனால் அதை நம்ம பேச வேண்டாம், நிந்திக்க வேண்டாம். நம்ம பாட பார்த்து போயிட்டே இருப்போம். ஆமேன்னு சொல்லுவோம். இதை செய்வீர்கள். ஆனால் நீங்கள் இன்னும் இந்துவாகத்தான் இருக்கிறீங்க. நீங்கள் கோயிலத்தை மாற்றிருக்கீங்களோ இல்லையே, எதை மாற்றலை? குணத்தை மாற்றலை. ஆகவே தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆகவே தான் நம்முடையதான சாபம் நமக்கு மறைமுகமாய் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. புரணி பேசாதீங்க, கோழி சொல்லாதீங்க. கோழி சொல்கிறேன்னு என்னது? குறைகளை மறைமுகமாய் பேசுவதற்கு பெயர் கோழி சொல். நேரடியாக பேசுனா அதுக்கு பேர் நிந்திப்பது, கேலி கிண்டல் சொல்லி பரியாசம் பண்ணுவது. நாம் இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரவே கூடாது. தேவனுக்கு பயந்து நடக்கிற உண்மை கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் இதில் குறைவுள்ளவர்கள் என்றால் ஒப்புக்கொடுங்க. நான் நேரமாக அடுத்ததுக்கு போகிறேன். 3வது 32 வசனம் பாருங்கள். அதே 19 அதிகாரம் 32 வசனத்தை பாருங்கள். நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயதுள்ளவன் முகத்தை கனம் பண்ணி உன் தேவனுக்கு பயப்படுவாயாக அல்லது பயப்படுகிறவன் என்பதை நிரூபிப்பாயாக. ஆமே. நான் இந்த விஷயத்தில் கர்த்தர். எப்படி சொல்கிறார்? நான் கர்த்தர். ஏன் அப்படி சொல்கிறாரு? நான் இந்த விஷயத்தில் யாராக இருக்கிறேன்? கர்த்தராக இருக்கிறேன். தேவனுக்கு பயந்து நடப்பாயாக, தேவனுக்கு பயப்படுகிறவனாக இருப்பாயாக. என்ன செய்யணும்? மறுபடியும் வாசிக்க மனசு வராது. ஏன்னா இன்றைக்கி ஆப்ரேஷன் டேட், இன்றைக்கி ஆப்ரேஷன் வாரம். நம்முடைய ஜீவியத்தை ஆப்ரேஷன் செக் பண்ணுற வாரம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பிரசங்கம். என்னை வாளாக்குவேன், தலையாக்குவேன், உங்களை மேலாக்குவேன், உன்னை அப்படியே உயர்த்துவேன், இப்படிலாம் இன்றைக்கி செய்தி வராது. 2 வாரம் அதை கேட்டு தானே இருக்கிய. இன்றைக்கி பூராமே உண்மையான உயர்வுக்கு நாம் என்ன செய்யணும் என்பதை சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அல்லையா சொல்லுவோமா? உண்மையான உயர்வுக்கு நாம் என்ன செய்யணும்? நான் சிறியவனை உயர்த்துவேன், புழுதியிலிருந்து உயர்த்துவேன், குப்பையிலிருந்து உயர்த்துவேன். ஒன்றும் உயர்த்த மாட்டார். இதெல்லாம் இருக்கு வர உயர்வே வராது. இதை சரி செய்யும் போது தான் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். என்ன செய்யணும்? ஆண்டவர் எதை கேட்டாலும் கொடுப்பேன். ஆமேன். ஆபிரகாம் பிள்ளையை கேட்டார், ஒரு பிள்ளை தான் இருந்தாலும் கொடுத்தார். எதை கேட்டாலும் கொடுப்பேன். 2வது சொல்கிறாரு, குறை, கோழி சொல்கிறது, நிந்திக்கிறது, பரியாசம் இதெல்லாம் இல்லாத நான் உண்மையான கடவுளுக்கு பயந்து இருப்பேன். 3வது, நரைத்த தலையுள்ள பெரியவர்களை கண்டால் என்ன செய்யணுமா? நரைச்ச தலைக்காரங்களுக்காக தோற்றணும். நானும் நரைக்கும்னு பார்க்குறேன், இன்னும் நரைக்க மாட்டேங்குது. அப்போ தான் நமக்கு 4 மரியாதை கிடைக்குன்னு பார்க்குறேன், நரைக்கவே மாட்டேங்குது. ஒரு வெள்ளை பெயிண்டாவது அடித்து பார்க்கணுன்னு. அவன் நரைச்சதில் தெரியக்கூடாதுன்னு என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான்? கருப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம இன்னி வெள்ளை பெயிண்ட்டு தான் வாங்கணும். நரைக்கணும். நரைக்கிறது என்பது முதிர். நரைத்தவனுக்கு முன்பாக எந்திரிக்கணுமா? எந்திரிச்சு முதிர் வயதுள்ளவனுடைய முகத்தை பார்த்து எப்படி கணம் பண்ணுறது? ஸ்தோத்திரம், தாத்தா தோத்திரம், பாட்டி தோத்திரம், பெரியவங்களை கண்டு என்னால் நரைச்ச தலையை கண்டால் எழுந்து நின்று கும்பிடணுமா? எப்படி சொல்லியிருக்கு வசனம்? அப்படி தான் இருக்குது. நரைத்தவனுக்கு முன்பாக காலை நீட்டுக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு எந்திரிக்கிறது கிடையாது, சேரை கொடுக்கறது கிடையாது. என்ன பிள்ளை வளர்த்துருக்கோம்? எப்படி பிள்ளைகளுக்கு படிப்பு வரும்? எப்படி பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் வரும்? பிள்ளைகளை என்ன பிள்ளைகளை வளர்த்துருக்க? பெரியவங்களை கண்டா, நரைச்ச தலையை கண்டா, பெரியவங்களை கண்டா, பெரியவங்களுக்கு முன்பாக என்ன செய்யணும்? எந்திரிச்சு சேர் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு அந்த ஒழுக்கத்தை, பயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதை செய்யாமல் என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னத்தை ஜெபம் பண்ண சொல்றீங்க? எப்படி ஆசீர்வாதம் வரும் பிள்ளைக்கு?
உங்கள் பிள்ளை யாருக்கு? இந்த வேன் விட்டமே, இந்த வேனில் உள்ள ஒரு பஞ்சாயத்தில் ஒரு பஞ்சாயத்து, இந்த சின்ன பிள்ளைய பூரா போய் சேரில் உட்காந்துக்கிறங்க, யாருக்கு இடம் கொடுக்காது? பெரியவங்களுக்கு இடம் கொடுக்குற கிடையாது. அதுக்கு பாவம் போல் சேரை பிடிச்சிட்டு நிற்கி, கம்பியை பிடிச்சிட்டு நிற்கி. அப்படி நம்ம பிள்ளைகளை பழக்கக்கூடாது. பெரியவர்களை கண்டால் எழுந்து என்ன செய்யணும்? சேரை கொடுக்கணும், இடத்த கொடுக்கணும், அதுகளுக்கு ஒரு கும்பிடு போடணும், தோத்திரம் போடணும். தாத்தா தோத்திரம், பாட்டி தோத்திரம்னா அதுகளுக்கு எவ்வளவு மதிப்பு, அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? எப்படி பிள்ளை வளர்த்துருக்க பாருன்னு அது மனசார ஆசீர்வதிப்பார்கள். உங்கள் பிள்ளை இப்படி செய்தான்னு பாருங்கள். அது செய்யலைன்னா யார் காரணம்? நீங்கள் தான், பெற்றோர் தான் காரணம். உங்கள் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கலை. பிள்ளைகளுக்கு ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் பெற்றோர் தான். நரைத்தவர்களை, முதிர் வயதுள்ளவர்களை என்ன செய்வது கிடையாது? கணம் பண்ணுறது கிடையாது. பெருசு ஒதுங்கி போக வேண்டாமா? எப்படி பேசுகிறான் பாருங்கள். எப்படி பெருசு இப்படி பேச பழக்கி கொடுக்குறது, அது ரசிக்க நல்லா இருக்கும். ஆனால் அது ஆசீர்வாத குறைவு. யாருக்கு? உங்கள் பிள்ளைகளுக்கு. பெரியவர்களை கண்டால் எழுந்து கும்பிடணுமா? இது பைபிள் சொல்லுது. அப்படி தேவனுக்கு பயப்படுவாயாக. இனிமேல் நம்ம சர்ச்சில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த நல்ல குணத்தில் வளர வேண்டும், வசனத்தின்படி வளர வேண்டும். வசனத்தின்படி உங்கள் பிள்ளைகளை வளர்த்தால் உங்கள் பிள்ளைகள் வசனத்தின்படி என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். வீட்டுக்கு போனால் அந்த சின்ன பிள்ளைகள் ஒரு தோத்திரம் கூட சொல்ல மாட்டாங்க. ஆனால் கைப்பிள்ளையா 2 வயசில் இருக்கும்போது தோத்திரம் சொல்கிறா, பாஸ்டர் வர்றார் தோத்திரம் சொல்லு, இப்படி இப்படி சொல்லுங்க கையை. அப்போ அது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ 5 வயசு ஆயிடுச்சு, நம்ம உள்ளே போனால் அது வெளிநடை பண்ணுது. இவர் அருவா வந்துட்டாரப்போ அறுத்துக்கிட்டு இருப்பார், நம்ம போய் விளையாட போயிடும் அப்படின்னு அது என்ன செய்யுது? வெளிநடை போகுது. ஒரு தோத்திரம் கூட சொல்லாமல் போகுது. அப்போ என்ன வளர்த்துருக்குறீங்க பிள்ளைகளை? ஏன்னா அதுகளுக்கு உட்காந்து டிவி பார்க்க முடியாது. ஏன்னா பாஸ்டர் வந்துட்டார், பார்க்க விட மாட்டாங்க, பேசாமல் வெளியே போயிடும் அப்படின்னு எந்திரிச்சு போகுது. அப்போது நாம் சரியான முறைப்படி ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கலை. வசனத்தின்படி தேவனுக்கு பயந்து நடக்கிற முறையில் வளர்க்காவிட்டால் நாளடைவில் நம்முடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் போயிடும். அதனால தான் இன்றைக்கி வெள்ளைக்கார நாட்டில் பூரா அப்படி ஒழுங்காக முறைப்படி வளர்க்காதனால தான் சர்ச்சு பூரா மூடி கிடக்குது. வெள்ளைக்காரன் பூரா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தில் சேர்ந்துக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஆலந்து நாடா இல்லை சேலத்து நாடான்னு தெரியலைன்றாங்க. சேலம் மாதிரியே அங்கே இந்த கோயிலுக்கு ஒட்டி அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்திக்கிட்டு நடக்காங்க. செய்கிறவங்க பூரா வெள்ளைக்காரன். கிருஷ்ணன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி விழா நடத்திக்கிட்டு இருக்கான். அம்புட்டு இந்திய ஜனங்கள் மாதிரி சேலை கட்டிக்கிட்டு இந்த வெள்ளைக்கரைச்சியை பண்ணுற அநியாயம் அப்படியே பூசிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு கிடக்குதுங்க. என்னடான்னு கேட்டால் அவன் எழுதுகிறான், அந்த ஹெட்டிங் போட்டிருக்கான் அந்த சீனை, இது சேலமா இல்லை ஹாலண்டா அப்படின்னு போட்டிருக்கான். அந்த அளவுக்கு நம்ம ஜனங்கள் ஏன் இப்படி கர்த்தரை விட்டுட்டு அந்நிய தெய்வத்தை நாடி போனார்கள் என்றால் அவர்களை சரியாக முறைப்படி வேத வசனத்தின்படி அந்த பெற்றோர்கள் வளர்க்கலை. இதே நிலைமை தான் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு. நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உங்கள் பிள்ளைகளை வளர்க்காவிட்டால் உங்கள் பிள்ளைகளும் நாளைக்கு இதே நிலைமை தான். சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லுங்கள், ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்கள். அப்போது தெய்வ பயத்தில் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். வெறும் சோறை போட்டு சிக்கனை வாங்கி கொடுத்து 65 வாங்கி கொடுத்து முட்டு குண்டு அலையுது. ஒன்றும் கிடையாது. கோழியாக தின்னு கோழி மாதிரி இருக்குது. ஒன்றும் சத்தியத்தில் ஒன்றும் இல்லை. வாயை திறக்கிறது கிடையாது, தோத்திரம் சொல்கிறது கிடையாது, பாட்டு பாடுறது கிடையாது, ஒன்றும் பைபிள் ஒன்றும் கிடையாது. சரி நமக்கு தான் இல்லை, யாராவது ஒரு பெரியவங்களுக்காவது மாதிரி ஒன்றும் கிடையாது. காரணம் என்ன? தெய்வ பயம் அங்கே இல்லை. கடவுளுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தெய்வத்துக்கு பயப்படுகிறவர்களை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பேன்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. அப்போ தெய்வத்துக்கு பயந்தவர்களைத்தான் ஆசீர்வதிப்பார்.
கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை தான் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், என்ன கேட்டாலும் கர்த்தருக்கு கொடுப்பாங்க. யாரை போல? ஆபிரகாம். ரெண்டாவது, யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள், பரியாசம் பண்ண மாட்டார்கள், நிந்திக்கவே மாட்டார்கள். 3, கனம் பண்ணுவார்கள். குறிப்பாக முதிர் வயது உள்ளவர்களை கனம் பண்ணுவார்கள். வயசானவங்களை, நரைச்சதலை உள்ளவர்களை கண்டால் எழுந்து கனம் பண்ணும். நீ பார்ப்பேன், கூட்டம் முடிஞ்சோடனே வயசானவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டு போகணும்? ஆமேன் ஆமேன் சொல்லணும். பெரியவர்களை கனம் பண்ணணும். வாங்க பாட்டி, வாங்க தாத்தா அப்படின்னு சொல்லி உட்கார வைக்கணும். கையை பிடிச்சி கொண்டு கீழே இறக்கி விடணும். அது ஊழியம், அதுதான் ஊழியம், அதுதான் ஆசீர்வாதம். இதை செய்யாமல் நீ என்னதான் அல்லேலூயா தூதி மகிமை, ஒரு மகிமை வராது, ஒரு ஆசீர்வாதம் வராது. தெய்வ பயம் இல்லாத இடத்துல தேவன் இருக்கவே மாட்டார். நான் ஒரு ஜெனிவன் கிறிஸ்டியனா, ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவராய் வளர வேண்டும். ஆமேனே வராது. ஏன்னா நமக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குதா? ஒன்று இன்றைக்கி ஆமேனும் வராது, அல்லேலியாவும் வராது, ஒரு ஒன்றும் இல்லை, அப்படியே இஞ்சி தின்ற குரங்காட்டமாக ஒரு மாதிரியாக உட்காந்துக்கிட்டு. இன்னைக்கு பிரசங்கம் இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அல்லேலியா சொல்லுவோமா? சரி, 4வது லேவியராகமம் 25 அதிகாரம் 17 வசனம். உங்களில் ஒருவன் இல்லை, ஒருவனும், சரியா சொல்லுங்க, உங்களில் ஒருவனும் பிறனுக்கு அநியாயம் செய்ய கூடாது. அப்படி செய்த உன் தேவனுக்கு பயப்படலைன்னு அர்த்தம். ஆகவே நீ தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருந்தால் ஒருவனுக்கும் என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது. நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒரு நல்ல கிறிஸ்தவனிடத்தில் எது இருக்கக்கூடாது? கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லும், அநியாயம் செஞ்சால் புனியாகி கேட்பா. தெரியுமா? அந்த பொம்பளை தெய்வம் மாரியாத்தாளத்தை அப்படி சொல்ல, புனியாகி கேட்பான்னு. அதுவே பண்ணுறது அநியாயம், அது 2வது பிரச்சனை. ஒரு கிறிஸ்தவனிடத்தில் அநியாயம் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. நீதி நியாயம் செய்வதே ஸ்தோத்திர பலியிடுவதை பார்க்கலும் 23:7 நீதிமொழி 21:3 போச்சு. சீக்கிரம் என்னைக்கு வாசிக்க நீங்கள்? பலியிடுவதை, ஸ்தோத்திர பலியிடுவதை பார்க்கலும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு. அப்போ எது பிரியம்? 1000 ஸ்தோத்திர பலி சொல்கிறேன், சோத்திரம் 500 ஸ்தோத்திர பலி சொல்கிறேன், 100 ஸ்தோத்திர பலி சொல்கிறேன். ஒரு ஸ்தோத்திரம் வேண்டாம், ஒழுங்காக போய் நீதியையும் நியாயத்தையும் செஞ்சுட்டு வான்னு இயேசு விரட்டி விடுவார். ஸ்தோத்திர பலி புத்தகத்தை வச்சு இயேசுநாதரை ஏமாத்தலை நினைக்கிறீங்களா? ஸ்தோத்திர பலி சொன்னாப்புல கதை நடக்காது. ஒன்றை நீதியும் நியாயமும் இருக்கணும். அநியாயம் செய்கிறவன் தேவனுக்கு பயப்படாதவன். ஒரு கிறிஸ்தவன் அநியாயம் செய்யக்கூடாது. எது அநியாயம் யோசித்து பார்த்துக்க. பரீட்சை எழுதும்போது பிட்டடிப்பது அநியாயம், லைனில் நிற்கும்போது ஓவர்டேக் பண்ணி போவது அநியாயம். ஒன்று நினச்சிக்கங்க. நீங்களே சமூக வாழ்க்கை என்னது அநியாயம்னு பார்த்துக்கங்க. நீங்களே இது நியாயமானு யோசித்துக்காங்க. அதிலே தெரிஞ்சு போகிறோம் எது நியாயம், எது சொல்லுங்க, எது நியாயம், எது அநியாயம் தெரியும். ஒன்றை பார்த்துக்கங்க. ஒவ்வொரு காரியத்திலும் நாம் நியாயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிறார். அதுதான் நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை நிரூபிக்கிற ஒன்று. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 வசனத்தை பாருங்க.
தம்முடையவர்கள் யார் யார் கரெக்டாக நியாயமாக நடக்கிறவர்கள் என்பதை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும், கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற எவனும், கிறிஸ்துவின் நாமத்தை மட்டுமல்ல கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அவனுக்கு அது முத்திரையாயிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறவன் அநியாயத்தை விட்டு என்ன செய்யணும்? விலகணும். அநியாயத்துக்கு உடன்படவே கூடாது. இது நமக்கு வேண்டாம். யார் யார் செய்யணுமோ செய்யட்டும், லஞ்சம் வாங்குறவங்க வாங்கட்டும், நம்ம அதுக்கு உடன்படவே கூடாது. நமக்கு சம்பளம் போதும் என்று இருக்க கடவும். பத்தலையா எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்த்துக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். வேலை முடிச்சு வந்து இன்னொரு வேலையை பார்த்துக்கிறோம். சம்பளம் பத்தலையா ஒரு வேலையை செஞ்சு பழச்சிக்கிறோம், ஒரு தொழில் பண்ணிக்கிறோம், வேறு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிறோம். அதுக்காக சம்பளம், கிம்பளம், லஞ்சம், ஏமாற்று, பித்தலாட்டம் எதுக்கு நமக்கு சொல்லுங்க வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்யவே கூடாது கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை நியாயமாக இருக்க வேண்டும். நீங்களே உங்கள் மனசாட்சி இது நியாயமானு யோசித்து பார்த்துக்கங்க. அதில் அது அநியாயம் தெரிஞ்சுன்னா அது வேண்டான்னு விட்டுட்டு வந்துடுங்க. நிறைய வசனம் இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. இந்த ஒரு வசனத்தை வாசிங்க. ஆமோஸ் புஸ்தகம் 6 அதிகாரம் 12 வசனம். நியாயத்தை நஞ்சாகவும் நீதியின் கனியை எட்டிக்காயை போலவும் மாற்றிவிட்டீர்கள். அப்போ இங்கே கூட எதை எதிர்பார்க்காரு? நியாயத்தையும் நீதியை எதிர்பார்க்க. சிலருக்கு நியாயம் என்பது நஞ்சா இருக்குது. நியாயம் செய்கிறது அவங்களுக்கு நஞ்சு, அது விஷத்தை குடித்தது போல இருக்கு. நீதி செய்ய சொன்னால் அது எட்டிக்கா போல அவங்களுக்கு எப்படி இருக்கு? கசக்குது. எப்படி நீ கிறிஸ்தவன்? எப்படி நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியும்? உனக்கு நீதி செய்யறது எட்டிக்கா போல கசக்குது, நியாயம் செய்யறது உனக்கு விஷத்தை குடித்தது போல இருக்கு. அப்போ ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தர் நம்மிடத்தில் இப்படினா எப்படி பிழைக்க முடியும், எப்படி வாழ முடியும்? ஒன்று யார் பிழைக்க சொன்னா? கர்த்தர் பிழைக்க வைப்பார். ஆமே. இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு அங்கே பார்த்துக்கங்க, நம்மளை பணக்காரனாக்க சர்ச்சுக்கு கூப்பிடல, நம்மளை எங்கே போக கூப்பிட்டு போயிருக்காரு? பரலோகம் போகத்தான் சர்ச்சுக்கு வந்திருக்கணும் ஒழிய பணக்காரனாக்க வரல. அதுக்காக பணக்காரனாக்கா விட மாட்டார், அது ஆக்குவார். அது உண்மையாக இருக்கிறதுக்கு தக்க நம்மளை ஆசீர்வதிப்பார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தானே, அது வேற. ஆனால் அதை எதிர்பார்த்து வராத சர்ச்சுக்கு. சர்ச்சுக்கு போனால் பணக்காரன் ஆயிடலாம், சர்ச்சுக்கு போனால் நல்ல வசதி ஆயிடலாம் அப்படி நினச்சி வராத. நீ சர்ச்சுக்கு வர்றதே எங்கே போகிறதுக்கு? பரலோகம் போக வந்திருக்கோம். இங்கே இது பரலோகம் போகிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமீன். இது ட்ரைனிங் சென்டர், பயிற்சி கொடுக்குறோம். எங்கே போகிறவங்களுக்கு? பரலோகம் போகிறங்க. ஒழுங்கா இரு, முதியவர்களை கனம் பண்ணு, அநியாயம் செய்யாத, உன் தேவனுக்கு பயந்து இரு. இப்படி உங்களை ட்ரைனிங் பண்ணுறோம். எங்கே போகிறவங்களுக்கு? பரலோகம் போகிறவங்களுக்கு. இங்கே வந்தால் பணக்காரன் ஆகலான்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் உங்களை உண்மைக்கு தக்க பணக்காரன் ஆக்குவார். ஆனால் அதுக்காக வர வேண்டாம், அவரே ஆக்குவார். அல்ல, புரிஞ்சதா? அல்லேலூயா. ஸோ நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்ப்பது நியாயம் செய்ய வேண்டும், அநியாயம் இருக்கக்கூடாது. அநியாயம் இருக்கக்கூடாது. சரி, 4வதா 5வதா? 5 தான். அதுக்குள்ள 6க்கு போயிட்டு வேகமாக 5வது வாசிங்க. உபாகம புஸ்தகம் 5 4 முடிச்சு 5 வாசிங்க. 5வது லேவியராகமம் 25 அதிகாரம் 36 வசனம், முக்கியமான வசனம். எல்லாரும் வாசிங்க. லேவியராகமம் 25 36.
எல்லாரும் வாசிங்க. வட்டியாவது பொலிசையாவது வாங்காதே, உன் தேவனுக்கு பயந்திரு, உன் சகோதரன் உன்னோடு நல்லபடியாக பிழைக்கும்படி செய்வாயாக. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு யாராக இருக்கிறார்கள்? சகோதரனாக இருக்கிறார்கள். நம்ம ரெண்டு பேரும் யாருக்கு பிறந்திருக்கோம்? ஏசப்பாவுடைய பிள்ளைகள். யாருக்கு பிறந்திருக்கோம் சொல்லுங்க? ஏசப்பாவுக்கு பிள்ளைகளாக பிறந்திருக்கோம். ஏசப்பாவுக்கு நாம் சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் பெற்றெடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே. இன்னொன்று மாம்ச பிரகாரம் வீட்டில் அம்மா பெற்ற தாய்க்கு பிறந்திருக்கோம். அது அந்த கூட பிறந்த அது மாம்ச சகோதரன். அது யார்? மாம்ச சகோதரன், மாம்ச சகோதரி. இது ஆவியிலே பிறந்த ஆவிக்குரிய சகோதரன், ஆவிக்குரிய சகோதரிகள். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்தவன் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்கன்னா அவர்கள் இன்னையிலிருந்து நமக்கு யாராக இருக்கிறார்? சகோதரனாக சகோதரியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சகோதர சகோதரிகள் மட்டும் ஒரு அல்லையா சொல்லுங்க. இந்த பக்கம் ஒரு அல்லையா வரமாட்டேங்குது. புரியலையா பிரசங்கம்? தூங்கிட்டீங்களா? எல்லோரும் சேர்ந்து ஒரு அல்லையா சொல்லுங்க. ஸோ நம்மளாம் யார் இப்போ? சரி, சகோதரனிடத்தில் என்ன வாங்காத, உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காதே, பொலிசை வாங்காதே. வட்டினா என்ன, பொலிசைனா என்ன? ஏன் வாங்கக்கூடாது? உன் தேவனுக்கு முன்பாக எப்படி இரு? பயந்துரு. தேவனுக்கு அது பிடிக்காது. சகோதரர்களுக்குள்ளே வட்டி வாங்கவே கூடாது, பொலிசை வாங்கவே கூடாது. இன்றைக்கி நிறைய சர்ச்சுக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே என்ன கொடுக்குறாங்க? வட்டி கொடுக்குறாங்க. சர்ச்சுக்குள்ளே வட்டி கொடுத்தீன்னா இனிமேல் திருவிருந்து கிடையாது. ஆமேனே வரலையே, வராது. இந்த 2வது ஆராதனை ஒரு மாதிரியாகத்தான் போகுது. சர்ச்சுக்குள்ளே வட்டி கொடுத்தா என்ன கிடையாது? ஏன்னா அவங்க சகோதரன். என்ன செய்யக்கூடாது? கொடுக்கக்கூடாது. அவங்களும் பிழைக்கணும். வட்டி இல்லாமல் இருந்தால் சீக்கிரம் கடன் அடைச்சி அவங்களும் வந்துடுவாங்க. சகோதரர்களுக்குள்ள என்ன வாங்கக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. உலகத்தார் வாங்கலாம், நம்ம சகோதரர்கிட்ட என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. எப்படின்னு பைபிள் சொல்லுது. பைபிள் சொல்லுது. இது தேவனுக்கு என்ன செய்வாயாக? வட்டி வாங்கக்கூடாது. அடுத்து பொலிசை. பொலிசைனா என்னது? லஞ்சம் இல்லை, கமிஷன். என்னது? கமிஷன் வாங்குறது. புரோக்கர் கமிஷன். லேண்டை விற்று கொடுக்கறது, வாங்கி கொடுக்கறது. அதுக்கு என்ன பார்க்கறது? அது சகோதரர்கள்ட்ட வாங்கக்கூடாது. சகோதரர்கள்ட்ட ஒரு புரோக்கர் கமிஷன் சொல்லுங்க. புரோக்கர் கமிஷன் சபையிலே விசுவாசிகள்கிட்ட வாங்கவே கூடாது. பொலிசை வாங்கக்கூடாது. புரோக்கர் கமிஷன், திருமண புரோக்கர் கமிஷன், அப்புறம் லேண்டு புரோக்கர் கமிஷன். இந்த கமிஷன் வேலையே சொல்லுங்க வாங்கக்கூடாது. யாருக்கிட்ட வேணாலும் வாங்கிக்க, ஆனால் யாருக்கெல்லாம் வாங்கக்கூடாது? கிறிஸ்தவர்கள் சகோதரர்களுக்குள்ளே வாங்கவே கூடாது. நான் சொல்ல வசனம் சொல்லுது, அப்படி வாங்கக்கூடாது. நீ தேவனுக்கு எப்படி இருப்பாயாக? இன்னொரு வசனம் வாசிங்க, புரியும். சங்கீத புஸ்தகம் 15 சங்கீதம் 5 வசனம். 15 சங்கீதம் சீக்கிரம் எடுறா. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாய் லஞ்சம் வாங்காமலும் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான். இப்படிப்பட்டவன் என்றென்றைக்கும் அசைக்கவன். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. அப்போது ஒரு விசுவாசி தன் சகோதரனிடத்தில் எது வாங்கக்கூடாது? லஞ்சம் வாங்கக்கூடாது, பரிதானம் வாங்கக்கூடாது, பொலிசை வாங்கக்கூடாது, கமிஷன் வாங்கக்கூடாது. பொலிசைனா என்னது? கமிஷன். கமிஷன் என்ன? நம்ம சகோதரன், நம்ம சகோதரன் கூட பிறந்த சகோதரன்ட்டே கமிஷன் வாங்குறவங்களாம் இருக்காங்க. அப்படிலாம் நம்ம வாங்கக்கூடாது. பைபிளில் சகோதரனா சகோதரனா. அவர் என்ன சொல்லிக்காரு? உன்னுடையதான தோட்டத்தை, உன்னுடைய வயலை, உன்னுடைய கடையை 6 வருஷம் நடத்து, 7வது வருஷம் யார்கிட்ட கொடு? அந்த ஏழை விசுவாசி கொடு. அவன் காரணம் அவன் யார்? உன் சகோதரன்.
அவன் ஒரு வருஷம் உன் கடையை நடத்தி சம்பாதிக்கட்டும், கொடுப்பியல கடையை. இப்படி தான் பைபிள் சொல்லுது, கொடுக்கணும்னு சொல்லுது. 6 வருஷம்தான் உன் கடையை நடத்தணும், 6 வருஷம்தான் உன் வயலில் தோட்டத்தில் வேலை செய்யணும். நான் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன் 5 ஏக்கரில், நல்லது, 6 வருஷத்துக்கு தோப்பை வச்சுக்க. 1 வருஷம் சபையில் இருக்கிற ஏழை விசுவாசி கூலி வேலை செய்கிறவனுக்கு கொடு, அவன் 1 வருஷம் அந்த தோப்பை என்ன செய்யட்டும். இப்படி தான் பைபிள் சொல்லுது. ஏன்னா அவன் சகோதரன், அவனும் நல்லா இருக்கணும். அவன் 1 வருஷம் பாடுபட்டு அதில் வர்றதில் அவன் கடன் அடைச்சி எடுத்து வந்துடுவான். அடுத்த வருஷம் இன்னொரு தோட்டம் கிடச்சுன்னா அதில் அவன் ஒரு வாடு வந்துடான். அவனுக்கு ஒரு தோட்டம் துறை வந்துருச்சுன்னா அவன் ஏழை கிடையாது, அவனுக்கு கொடுக்கக்கூடாது, அடுத்த வருஷம் இன்னொரு ஏழை கொடு. எப்படி ஏழைகளை உயர்த்துறதுக்கு கர்த்தர் சிஸ்டம் வச்சுருக்கார் பாருங்க. நம்மன்னா அநியாய வட்டியை போட்டு, உலகத்தாரை விட அநியாய வட்டியை போட்டு அவனை அதோடு அமுக்கி ஓச்சிடுறது. யார்ட்டையா வட்டி வாங்கினேன், எல்லாம் நம்ம சர்ச்சு விசுவாசிதான். இப்படிலாம் நம்ம விசுவாசிகள் செய்யவே கூடாது. நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. அல்லையா சொல்லுவோமா? இப்படி தேவனுக்கு பயந்து நடக்க ஆரம்பிங்க. இன்னைக்குலேருந்து எழுதி வச்சுக்காங்க, குறித்து வச்சுக்காங்க. 10 கட்டளை மாதிரி இது குறித்து வச்சுக்கிட்டு இதன்படியே செய்யுங்க. உங்களை ஆசீர்வதிக்கலைன்னு அப்புறம் சொல்லுங்கள். நீங்கள் செபிச்சு கேட்டு எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். நடக்கலைன்னா சொல்லுங்கள், ஏன்னா நான் பைபிள் படி செய்கிறேன், கடவுளுக்கு பயந்து நடக்கிறேன் அப்படின்னு தைரியமாக ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆமேன், அல்லேலூயா. இல்லைன்னா வாக்குத்தத்த அட்டை வீடு பூரா நிறைஞ்சுதான் இருக்கும், வருஷம் வருஷம் வந்து வாங்கிக்கிட்டு ஒரு அற்புதம் நடக்காது. அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், கர்த்தர் உயர்த்தணும்னா வசனத்தின்படி நாம் பயந்து நடக்கணும். அப்படி சேர்த்துக்காங்க, தேவனுக்கு பயந்து நடக்கணும். அப்போ தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? சரி, 6வது உபாகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 14:22. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது லைஃப். 14:22. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகு. பயந்திருக்க என்ன செய்ய? பழகும்படிக்கு. எப்படி சொல்கிறார் பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி பழகும்படிக்கு. வருஷந்தோறும் இல்லை, மாதந்தோறும் சேர்த்துக்காங்க. மாதந்தோறும் உன்னுடையதான விளைச்சலிலே அல்லது சம்பளத்திலிருந்து எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து கொண்டு வா. எப்படி கொண்டு வா? பிரிச்சிரு. சம்பளத்தில் என்ன செய்யுது? தசமாகத்தை பிரித்து கொண்டு வா. எதுக்கு? பழகும்படிக்கு. எப்படி? கர்த்தருக்கு பழகும்படிக்கு. நான் வசனம் சொல்கிறபடி சொல்கிறேன். அப்போது ஒவ்வொரு மாதமும் தசமாகத்தை சம்பளத்தை வாங்கி தசமாகத்தை என்ன செய்யணும்? பிரிக்கணும். அங்கே சம்பளத்தில் பிரிக்கணும். தசமாகத்தை பிரித்து வைக்க என்ன செய்யணும்? பழகணும். இந்த பயத்தை உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து செய்ய. யாரோட சேர்ந்து? உங்கள் பிள்ளைகளுக்கு முன்னாடி சம்பளத்தை வாங்கி பிள்ளைகளோடு சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிவிட்டு பிள்ளைகளுக்கு முன்னாடியே நம்ம கவரில் தசமாகத்தை என்ன செய்யுங்க? ஏன்னா அவங்களும் அதே மாதிரி பழகணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உங்கள் பிள்ளைகள் பழகணும். பழக அவங்களுக்கு முன்னாடி எடுத்து வை. வெள்ளைக்காரங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா? 2 கவர் வச்சுருப்பாங்க. ஒன்று டைத்து கவர், தசமாக கவர், இன்னொன்று மெர்சி கவர், ஏழைகளுக்கு கொடுக்குற இறக்க கவர். 10ல் 1 பங்கு இந்த கவரில், 10ல் 1 பங்கு அந்த கவரில். 2 கவரோடு தான் சர்ச்சுக்கு வருவாங்க. தசம பாகத்தை சர்ச்சில் போடுவாங்க. மெர்சி பாக்ஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் கொண்டு போய் எதை போடுவாங்க? அந்த கவரை போடுவாங்க. அது ஏழைகளுக்குன்னே கொடுக்குறது. அந்த மெர்சி பாக்ஸில் பழைய சேலை, துணி, இந்த இதெல்லாம் வச்சுருக்கல, இது ட்ரெஸ்ஸுகள்லாம் நல்ல ட்ரெஸ்ஸுகளை, அதுக்காக ரொம்ப கிழிஞ்சு கறி துணிக்கு போடுறதெல்லாம் இங்கே கொண்டு வரக்கூடாது. நல்ல துணியாக மற்றவங்க கொடுத்த துணி இதுகளெல்லாம் கொண்டு வந்து, வாட்சி பழைய வாட்சி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி வேறு வாட்சி வாங்கிட்டு வர, இன்னொரு வாட்சி வாங்கிட்டு இந்த வாட்சி யாருக்காக கொடுக்கணும்னு நினைக்க, இதெல்லாம் கொண்டு வந்து எதில் போடுவாங்க? இந்த மெர்சி பாக்ஸில் போடுவாங்க. இதையெல்லாம் பிள்ளைகள் பார்க்குறாங்க. நம்ம அப்பா அம்மா செஞ்சது போல் இவங்க வளர்ந்து வரும்போது இவங்களும், நீங்கள் என்ன வளர்த்துருக்கீங்க? இந்த சில்லறை காசை கொடுத்து இதை கொண்டு நீ காணிக்கப்பட்டல போடு. அது என்றைக்கும் சில்லறை தான் போட்டு பழகும்.
ஆமேனே சொல்ல மாட்டீங்களே. இன்னைக்கிலிருந்து ஒரு மாற்றம் உங்கள் வீட்டுக்குள்ளே சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும், நம்ம தசமாவும் கொடுக்குறோம், காணிக்கை கொடுக்குறோம், நம்ம கர்த்தரை கடன் பண்ண, கடவுளுக்கு பயப்படுறோம், நம்ம அப்பா அம்மான்னு தெரியணும் பிள்ளைகளுக்கு. வசனம் நிறைய இருக்குது. மல்கியா 3:10 அப்படி கொடுக்கும்போது வானத்தின் பனைகளை திறந்து கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். யூதர்கள் எல்லாம் செய்தார்கள், பரிசேயர்கள் செய்தார்கள். நான் தம்பளம், தசமாகம், வெந்தயம், சீரகம் எல்லாத்திலும் என்ன கொடுத்தார்களாம்? தசமம் கொடு. அதெல்லாம் இப்போ எடுக்க நேரம் இல்லை. நீங்களே புரிஞ்சுக்கோங்க. தசமபாகம் செலுத்துங்கள். இது கர்த்தருக்கு பயந்திருப்பதற்கு அடையாளம். தசமாகம் கொடுக்காதவர்களாம் சொல்ல மனசு வராது. தேவனுக்கு பயப்படாதவர்கள். போச்சா, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒரு டெஸ்ட் போச்சு, ஃபெயிலு. நீங்கள் தசமாகம் கொடுத்தால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள். சரி, 7வது டெஸ்ட். அப்பா விட மாட்டார். இந்த கடகடன் வந்துட்டல, 7க்கு வந்துட்டல, முடிச்சிடுவேன். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இருங்க. உபாகமம் 17:19. சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க. இன்றைக்கி ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. எல்லாரையும் எடுக்க வச்சு எல்லோரும் வாசிக்க வைக்கணும். எல்லோரும் வாசிங்க. நியாயத்தை புரட்டாதையா. 19ஆம் வசனம். ம் 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 இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு, தேவனுக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. எதை? நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா வார்த்தைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடப்பதற்கு கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும்படி. 20ஆம் வசனத்துக்கு வாங்க. லேவியனாகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற, வாசிங்க, நியாயப்பிரமாண நூலை, பைபிள் ஆகிய வேத புஸ்தக நூலை, நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை, ஒரு பக்கத்தை பிரட்டி அல்லது எடுத்து தன்னிடத்தில் வைத்து கொண்டு அந்த வேத பகுதியை ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இது அவங்களுக்கு பைபிள் கிடையாது, தோல் சுருள், புஸ்தகமாக இருக்காது. பைபிள் எப்படி இருந்துச்சு? தோல். அப்போல்லாம் புஸ்தகம் கண்டுபிடிக்கப்படலை. அதனால் ஒரு பிரதி எடுத்துக்கொண்டு வச்சு வாசிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஒரு பைபிளே வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கோம். வச்சுக்கிட்டு இந்த வேத புஸ்தகமாகிய நியாயப்பிரமாண நூலை பார்த்து அதை தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்கள் வாசிக்கணும். பைபிளை என்ன செய்யணும்? எப்போ வாசிக்கணும்? வாரத்தில் 1 நாள் 2 நாள் வாசித்தா போதாதா? எவ்வளோ நாளைக்கு வாசிக்கணும்? நீ உயிரோடு இருக்கணும்னா டெய்லி வாசி. ஜீவனுள்ள நாளெல்லாம் வேத புஸ்தகத்தை எடுத்து என்ன செய்ய? வாசியலா? அல்லது உங்கள் பிள்ளைகளை வாசிக்க வச்சீர்களா? அப்படி செய்வதினால், வாசிங்க, இப்படி செய்வதினால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேல் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஒழுங்கா பைபிளை எடுத்து தினமும் வாசித்தால் எப்படி இருப்பீங்க? நீடித்து வாழ்வீர்கள். நீடூழி வாழ்க, வளமோடு வாழ்க. இப்படி வாழ்த்துனா வாழ மாட்டீங்க. பல்லாண்டு வாழ்க. இப்படி வாழ்த்திட்டதுனால அப்படியே பர்த்டேக்கு வாழ்த்து சொல்கிறாங்கல்ல, பர்த்டேக்கு வாழ்த்து வாட்ஸ்அப்பில் போட்டு அனுப்பி குமிச்சு தள்ளிடுவாங்க. இப்படி வாழ்த்துனா வாழ மாட்டீங்க. பைபிளை தினமும் வாசித்தால் நீங்கள் நீடூழி. நான் சொல்லலைங்க, பாஸ்டர் சொன்னார். இப்படி வசனம் சொல்கிறது. இன்னைக்கிலிருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பைபிளை எடுத்து தினமும்
தினமும். நான் பள்ளிக்கூடம் போல, எனக்கு படிக்க தெரியாதே பாஸ்டர். அப்படின்னா யாரையாவது வாசிக்க வச்சு கேளுங்க, கேளுங்க. வசனத்தை வாசிக்க விடுங்க, வாசிக்க வைங்க. நீங்கள் பைபிளை எடுத்து தினமும் வாசிக்கணும். வாசித்தா நல்லா இருப்பீங்க, நீடூழி வாழ்வீர்கள். ஹோம்ஒர்க் எழுதினியா? அதை வேகமாக கேட்குறது. ஹோம்ஒர்க்கெலாம் எழுதிட்டியா? இதை விசாரிக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைய பைபிள் வாசிக்கலான்னு கேட்டீங்களா? ஹோம்ஒர்க் படித்தா மார்க் கிடைக்கும், பைபிளை படித்தா உங்கள் பிள்ளை வாழ்நாளெல்லாம் நல்லா இருக்கும். எது வேணும்னு நீங்களே முடிவெடுத்துக்க. எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். மார்க்கு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. அதுக்குமே கிடைச்சி வேலை கிடைக்காம போச்சுன்னா அது ரெண்டாவது பிரச்சனை. பிள்ளைகள் நல்லா இருக்கணும், கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா அவங்க வாசிக்க வேண்டிய ஒரு நூல் அப்படி தான் இருக்குது. நூல்லே சொல்லியிருக்கு. எப்படி இருக்குது? நூல், நியாயப்பிரமாண நூல், புஸ்தகம், நியாயப்பிரமாண நூல். 20ஆம் வசனத்தில் பாருங்கள், நியாயப்பிரமாண நூலை பார்த்து அதை வாசிக்க கடவன். இப்படி செய்கிறவர்கள் எல்லாம் தேவனுக்கு பயப்படுவார். செய்யாதவர்கள் எல்லாம் தேவனுக்கு. இன்றைக்கில் இருந்தாது மாற்றம் பண்ணுங்க, குடும்பத்தை மாற்றியாம இதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு ட்ரெயின் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, பைபிள் வாசிக்க பாருங்க. கர்த்தர் உங்களை கடைசி 3 இருக்குது. சரி, ஒன்றையாவது வாசிப்போம். 1 சாமுவேல் 12:24. சீக்கிரம் 1 சாமுவேல் 12:24. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவர்கள். உண்மையாய் அவரை சேவிக்க கடவர்கள். எதுக்கு சேவிக்கணும்? கர்த்தருக்கு பயந்து முழு இருதயத்தோடு அவரை அப்போ கர்த்தரை ஆராதிக்க. சேவிக்கிறதுனா என்னது? ஆராதிப்பது. கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்கள், பாடி துதித்து ஆராதிக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதற்கு அடையாளம். உண்மையாய் வந்து கடவுளை ஒழுங்கா பாடி துதிச்சு ஆராதிக்காவிட்டால் உங்களுக்குள்ள எது இல்லை? தெய்வ பயம் இல்லை. தேவனுக்கு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அதனால தான் சொல்றாரு, கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் அவரை சேவிக்க கடவுள். இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள், ஆராதனை பாதி நேரத்தில் வர்றது, இல்லை முடிய போகிற நேரத்துக்கு வர்றது. எதுக்கு ஒன்று வரணும்? காணிக்கை போடுற நேரத்துக்கு வர்றது, செய்தி நேரத்துக்கு வர்றது. நம்மளை படைச்சதே எதுக்கு தான்? அவரை நம்மளை ரட்சித்து கிறிஸ்தவன் ஆக்கினது அவரை ஆராதிக்கத்தான். காணிக்கை வீட்டில் இருந்தே கொடுத்து விடலாமே. அவர் காணிக்கையா முக்கியம்? வந்து இந்த பாட்டு தானே நினைக்காதீங்க. இந்த பாட்டை நீங்கள் வீட்டில் பாடினா பாட்டு, அதே பாட்டை சபையாரோடு சேர்ந்து பாடினா ஆராதனை. புரிஞ்சுதா? இதே பாட்டை நீங்கள் வீட்டில் பாடலாம், தனியாக பாடலாம், வண்டியில் போகும்போதே பாடிட்டு போகலாம், சமைச்சிக்கிட்டே பாடலாம். அதுக்கு பேர் பாட்டு. இங்கே வந்து சபையாரோடு சேர்ந்து பாடினா ஆராதனை. புரிஞ்சுதா? இப்படி சபையாரோடு சேர்ந்து பயபக்தியோடு பாடி ஆராதிக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதற்கு அடையாளம்.